ராசியிலேயே அந்த ராகு பகவான் இருக்கிறதும் அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் குருவருடைய பயிற்சி ஆகிற வரைக்கும் அவங்களுடைய எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் அப்படின்றத சொல்லலாம். இந்த ராகு இங்க தலைமையிலேயே உட்கார்ந்து இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா சில நேரங்களில் சில நல்ல விஷயங்களா பார்க்கலாம், சில நேரங்களில் அதுவே பிரச்சனையாகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்க போறது. நீங்க அதிகப்படியான முயற்சிகள் பண்ணீங்கன்னா அந்த ராகு அதிகப்படியான வெற்றியை கொடுப்பாரு. நான் முயற்சியே பண்ண மாட்டேன், எனக்கு எப்பவுமே ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது தோல்வியில நிற்கும். உங்களுக்கு முதல் 5 மாசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தையும் முன்னேற்றத்தையும் மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும். வாக்குஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது, இது சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனமா இருக்கணும். ஆனாலும் பேச்சின் மூலம் ஒரு வருமானத்தை அமைத்து தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதுமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போய் அங்க ஒரு பெரிய பிரச்சனையாயி கடைசியில அந்த தப்புக்கு காரணம் யாரு அப்படின்னு உங்களை காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி குரு ராசியை பார்க்கறதுனால, ராசி அதிபதி குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கிற வல்லமை நிச்சயமா இருக்குன்றத சொல்லலாம். மரியாதைன்றத ரொம்ப கௌரவமா எதிர்பார்க்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் நம்மளை ஒதுக்குறாங்களோ, நம்ம இடத்துக்கு நமக்கான விஷயத்துல ஏதோ அங்கீகாரம் கிடைக்கலையோங்கிற மன வருத்தம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மாறக்கூடிய நிலை உண்டு. 2026ஆம் ஆண்டிற்கான ஒரு ராசிக்குண்டான ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததா கும்பராசிக்கான ராசி பலன் பத்தி பார்க்கலாம். ஸோ கும்பராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கந்தனடிமை TM சௌந்தரராஜன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரலான பலனை தான் கொடுக்கும். ஏன்னா ஆரம்பத்திலேயே 2ஆம் இடத்துல ராசிநாதனும் ராசியிலேயே அந்த ராகு பகவான் இருக்கிறதும் அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் குருவருடைய பயிற்சி ஆகிற வரைக்கும் அவங்களுடைய எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் அப்படின்றத சொல்லலாம். 12 ராசிகளிலேயே கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு சஸ்டைனபிலிட்டியா உழைக்கக்கூடிய ஒரே ராசினா அது கும்பராசி தான். ஏன்னா அது ஸ்திர வீடு. அது மாத்திரம் இல்லாம சனியினுடைய வீடு. சனி மந்தகாரகன்னு பேரு. மூலத்திரிகோண சனிக்கு மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த கும்பராசி தான். ஸோ பொறுமையா நிதானமா ஒரு ஆம மாதிரி எல்லா விஷயத்தையும் பொறுமையா செஞ்சு சக்சஸ் பண்ணக்கூடிய ராசிகள்ல முதன்மையான ராசி கும்பராசி தான். அதுலயும் கூடுதலா இப்போ 7ஆம் இடத்துல வேற கேது இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையிலும் சரி இல்லை நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம சொல்லலாம். லீகலாவே சில விவகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இல்லை விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்போ யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான பீரியடா தான் இந்த பீரியட் இருக்கு. சில பேருக்கு அது விடுதலைன்னு சொல்லலாம், ஆனா எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி குரு ராசியை பார்க்கறதுனால, ராசி அதிபதி குருவனுடைய வீட்டில் இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கிற வல்லமை நிச்சயமா இருக்குன்றத சொல்லலாம். மே மாசத்துக்கு பிறகு ஓரிரு மாதங்களுக்கு அப்புறம் தான் அதிசார கதியில மறுபடியும் சிம்மத்துக்கு போய் இதே ராசியை குரு பார்க்கிறாரு. ஸோ அது வரைக்கும் இந்த இடைப்பட்ட ஒரு 4 மாதங்கள் கொஞ்சம் கடுமையான பலன்களை கும்பராசிக்காரங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வருடத்தினுடைய கடைசி பகுதியில் தான் டிசம்பர்ல தான் ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறாங்க. அது வரைக்கும் சில விஷயங்களை இழுத்து பிடிச்சி செய்கிற மாதிரியான ஒரு ஸ்டெஃபனான ஒரு பீரியடாக தான் இந்த 2026 இருக்க போகுது. இருந்தாலும் வழிபாட்டின் மூலியமா நிச்சயமா அதை நீங்க ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதில் மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. அதே மாதிரி கைவிளக்கு கொண்டு கடலில் வீழ்வார் போற தன் மெய்விளக்கு உள்ளிருக்க வீழ்குவதேன் புல்லறிவே அப்படின்னு இடைக்காடர் சித்தர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்குள்ளேயே நல்ல பொட்டன்ஷியல் இருக்கும், அதை வெளியே வரவிடாம கிரகண அமைப்பா தடுக்கக்கூடியது இந்த ராகு தான். அதனால துர்க்கையனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி அந்த துர்க்கையனுடைய வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகுனுடைய தடைகள்லாம் கண்டிப்பா நிவர்த்தி ஆகி நல்ல விஷயங்கள் மேம்படும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. கல்யாணத்துக்கு இது தடை கொடுக்க போறது கிடையாது. அதே மாதிரி குழந்தை சம்பத்துகளுக்கு தடை கொடுக்க மாட்டார். ஏன்னா குரு நல்ல அமைப்புல இருக்கிறார். அதனை எடுத்து குரு உச்சமாகவும் போறார். குறிப்பா கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் ஃபுல் ஃபிளெஜ்டா நல்லா இருக்கு இந்த அமைப்புகள் அப்படின்றத சொல்லலாம். இரவு பகல் பாராம படிக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரங்களுக்கும் நிச்சயமா இந்த விஷயத்துல 100% நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால இல்லற வாழ்க்கையை விட இந்த பொது வாழ்க்கை அவங்களுடைய ஜாப் கெரியர் ஓரியன்டா கஷ்டப்பட்டு இருக்க அத்தனை பேருக்கும் நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பா சனி குரு 2 கிரகமும் இந்த வருடக்கோள்கள் நிச்சயமா தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. தன்னைத்தானே அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணிக்காம இருந்தா போதும், கும்பராசிக்காரங்க கண்டிப்பா எந்திரிச்சு வந்துருவாங்க அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி கும்பராசிக்காரங்களை யாரும் மோட்டிவேட் பண்ணி மேல கூட்டிட்டு வர முடியாது, அவங்களா எந்திரிச்சு வந்தாதான். ஏன்னா சனியினுடைய வீடு அப்படிங்கிறதுனால ஒரு முடிவை டக்குன்னு எடுக்கவும் மாட்டாங்க. எடுத்த முடிவை அவ்வளவு சீக்கிரம் ஒரு மாற்றத்துக்கும் கொண்டு போக மாட்டாங்க. குறிப்பா சதய நட்சத்திரக்காரங்க இந்த வேலையை பண்ணுவாங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரர்கள் கூடுதலாக சில விஷயங்களை டிப்ரெஷன் ஆகி சூசைட் அட்டெம்ப்ட் இந்த மாதிரி எல்லாம் சமீப காலங்களில் பார்க்க நேரிடுது. அதனால இந்த ஒரு வருஷம் எதையுமே பர்சனலா நீங்க எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ணாம கூடுமான மட்டும் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டா போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மேன்மையை உறுதியா இந்த 2026 பண்ணும். இருந்தாலும் குரு பார்வை இருக்கின்ற மாதங்கள் பிரச்சனை கிடையாது. குரு பார்வை இல்லாத 6ஆம் இடத்திற்கு குரு செல்லும் போது மட்டும் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகவும் மனக்கலக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கு. அதனால கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ இவங்க இந்த ஆண்டுல பாசிட்டிவா கொண்டு போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்? கண்டிப்பா இது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோயில்னு சொல்லுவோம். அங்க அகத்தியருக்கு சிறப்பா சில வழிபாடுகள்லாம் உண்டு. அப்ப ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாள் முழுக்க
அங்கேயே தங்கி ஒரு 3 கால பூஜையாவது இவங்க பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக சில வேலைகளை செய்கிறது மூலியமாகவும் அவங்களுடைய அந்த பிரச்சனைகளையோ இல்லை தடைகளையோ ஃபேஸ் பண்ணக்கூடிய தெம்பையும் கண்டிப்பாக இது கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லி. ஸோ தொடர்ந்து இந்த 2026ஆம் ஆண்டில் கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பிரபல காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா மேம். 2026 பார்த்தீங்க அப்படின்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுன்றதை பார்த்து எல்லாருமே பயப்படுவோம். ஏன்னா ராகு அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு பாம்பை தூக்கி வீட்டுக்குள்ளே போட்டால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம துரத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா சனி ஆட்சி அதிபதியாக இருக்கார் அந்த வீட்டில். எப்பயுமே வந்து ஒரு நிம்மதி இல்லாத நிலைன்றதை தாண்டி நம்ம உட்காந்து சோம்பேத்தனமாக படுத்துட்டோம்னா நமக்கான காசு வருமா, வேலை வருமா, எங்கேயும் போக மாட்டோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ உட்காராத, எந்திரி ஓடுன்ற மாதிரி விரட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ராகுன்றது பிரம்மாண்டம், ஒரு அனுபவங்களை கொடுத்து கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற தன்மை உண்டு. கொடுத்து கெடுப்பவர் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை. ஸோ இந்த ராகு இங்கே தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா, சில நேரங்களில் சில நல்ல விஷயங்களாக பார்க்கலாம், சில நேரங்களில் அதுவே வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகிறது. பொதுவாக வந்து அந்த 2ஆம் இடத்துல வந்து இவருடைய ஆட்சி அதிபதியே வந்து 2ஆம் இடத்துல சனி வராரு. 2026ஆம் ஆண்டில் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாற்றங்கள்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களாக இருக்க போகிறதுங்க. எப்பவுமே அதிபுத்திசாலித்தனமாக நிறைய பிளான் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் யாரும் கும்பத்தில் பிறந்தவங்க. எல்லாரும் நிகழ்காலத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா இவங்களாம் எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகம் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தனக்கு தேவையான விஷயத்தில் கூட சில நேரங்களில் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தயக்கம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த 2ஆம் இடத்துல புதன் நீச்சம். ஆனால் வார்த்தைகளால் சில நேரங்களில் சில இடங்களில் வந்து ஒரு கடுமையான சொற்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். அந்த வாக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய செயல்பாடுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். ஸோ பழைய விஷயங்களை எடுத்து போட்டு முடிஞ்சு போன விஷயம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கும். அதுக்கு காரணம் யார் தெரியுமா, காரியம் யார் தெரியுமான்ற மாதிரி வீட்டில் கூட ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கூட கருத்து வேறுபாடுகள் வரும்போதெல்லாம் ஒரு சொல்லி காட்டக்கூடிய தன்மை இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது மாதிரி 7ஆம் இடம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கலத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இதில் வந்து கேது இருக்கும்போது ஒரு மன வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை இருக்கும். பொதுவாகவே இவங்களுடைய 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சம் அடைகிறாரு, புதன் நீச்சம் அடைகிறாரு. எப்பயுமே வந்து ஒருத்தவங்களை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஒரு மன விரக்தி இருக்கும். குடும்பத்துக்காக தான் நான் இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கேன், பிள்ளைங்களுக்காக இவ்வளோ தூரம் நான் டெடிக்கேட்டடாக இருக்கேன், பட் யாரையுமே என்னால் திருப்திப்படுத்த முடியல. நிச்சயமாங்க அது யாரையுமே திருப்திப்படுத்த முடியாதுன்ற நிலையை நீங்கள் உள்வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நிறைய மன உளைச்சல்கள் வரும். அடுத்தவங்களுக்கு அம்மாவுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கேன், என்னோட குடும்பத்துக்காக செஞ்சுருக்கேன், என்னோட பிள்ளைகளுக்காக செஞ்சுருக்கேன், அவ்வளோ தூரம் செஞ்சுட்டு புலம்புவாங்கல்ல, இதெல்லாம் யார் அப்படின்னா கும்பம். ரகசியங்கள் நிறைய வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தாங்க கும்பராசியில் பிறந்தவங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து மனசில் ஆசை அபிலாசைகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். லேட்டானாலும் நல்ல ஒரு பிக்கப் ஆகக்கூடிய நிலைகள் இருக்கும். பார்த்தீங்களா, ஏன்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு மரியாதைன்றதை ரொம்ப கௌரவமாக எதிர்பார்க்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் நம்மளை ஒதுக்குறாங்களோ, நம்ம இடத்துக்கு நமக்கான விஷயத்தில் ஏதோ அங்கீகாரம் கிடைக்கலையோங்கிற மன வருத்தம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மாறக்கூடிய நிலை உண்டு. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட அதாவது குருவினுடைய மாற்றம் எப்பயுமே வந்து நல்லது மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரிலாம் திங்க் பண்ணுவார். தேவையில்லாத விஷயங்கள் குறுக்கு வழி பாதையில் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு, செய்யறதுக்கு பிளான் பண்ணுவார். ஆனால் குரு என்ன பண்ணுவார், தட்டி உட்கார வைப்பார். அந்த மாதிரி நிலைகள்லாம் உண்டு. ஸோ நல்ல மாற்றங்களாக இருக்க போது எதையுமே முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் முடிஞ்சு போன விஷயத்தோட கனெக்ட் பண்ணி உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சி எடுக்கிறது நல்லது. ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வேணால் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இப்போ உடனே ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா அதில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு வரலாம். ஸோ சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் அதே மாதிரி பூர்வீக ரிலேட்டடான விஷயங்களில் இருக்கக்கூடிய அங்காளி பங்காளி இந்த உறவுகள்லாம் வந்து கொஞ்சம் மன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறப்போ நிறைய விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்பயுமே வந்து இந்த மகர ராசி, இந்த சனியினுடைய ராசி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஊரை விட்டு வெளியில் வந்தால் ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னா, அப்போ சொந்தமாக ஊரை விட்டு பிறந்த ஊரை விட்டு இங்கே வெளியில் வரும்போது உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படின்றது கிடைக்குங்க. ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்ற ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்குது. எடுத்தோடனே 10 படிக்கட்டு ஏறி 11ஆம் படிக்கட்டில் போய் நிற்க முடியாது இல்லையா? படிப்படியான நிலையை நோக்கி நகர போகிறீங்க. அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்க போகிறது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மெனக்குறோம், அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கான வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய தன்மை உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. மனக்கவலை, மனக்லேசம் அப்படின்ற நிலைகள்லாம் மாறப்போகுதுங்க. அதாவது செகண்டரி வருமானம், 2ஆம் இடத்து, அதாவது ஒரு வீடு இருக்குது, ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக கூட வருமானம் பார்க்கக்கூடிய நிலை உண்டு. அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே ஒரு டியூன் பண்ணி நான் இல்லை விவசாயம் பார்க்குறேன், என்னுடைய பூர்வீகத்துக்கு என்னென்னலாம் முடிஞ்சுது அப்படின்னா அந்த விவசாயம், கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் ஆர்வம் மிகுதியாக ஒரு எண்ண சிந்தனை உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். எதை போட்டு எதை டபுள் ஆக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எண்ண சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குன்றதுல எந்த வித மாற்றமும் இல்லை.
ஸோ இவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இவங்களை பொறுத்த வரைக்குமே வந்து இப்போ உக்கிரதெய்வ வழிபாடுன்றப்போ சரபேஸ்வரர் வழிபாடு, அதே மாதிரி காலபைரவர் தேய்பிரை அஷ்டமியில் போய் காலபைரவர் வழிபாடு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது ஃபஸ்ட்டு குறையும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் இவங்க கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி அஷ்டமி திதியில் போய் காலபைரவரை வழிபட்டுட்டு வரும்போது கடன் பிரச்சனையும் தேவையில்லாத மன உளைச்சல்களும் தீர்றதை பார்க்க முடியும். ஸோ இந்த 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பிரபல ஜோதிடர் வீனஸ் பாலாஜி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026 கும்பராசிக்கான பலன்கள். இந்த 2026 பார்த்தீங்கன்னா ராசியிலே ராகு, 7ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல குரு, வருஷ பிற்பகுதியில் 6ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு நல்லதான்னு கேட்டால், நீங்கள் அதிகப்படியான முயற்சிகள் பண்ணிங்கன்னா அந்த ராகு அதிகப்படியான வெற்றியை கொடுப்பார். நான் முயற்சியே பண்ண மாட்டேன், எனக்கு எப்போவுமே ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தோல்வியில் வந்து நிற்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பார்த்தீங்கன்னா பலவிதமான கற்பனைகளை கொடுப்பார். நான் அதை செஞ்சுருவேன், இதை செஞ்சுருவேன், காலையில் எழுந்திரிச்சு அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்னு பலவிதமான கற்பனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பேப்பரில் எடுத்து நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுனீங்கன்னா வாழ்க்கையில் ஈஸியாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, முக்கியமாக உங்களுக்கு ஆஃபீஸில் பிரச்சனை கொடுத்தே தீர்வார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போய் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாகி கடைசியில் அந்த தப்புக்கு காரணம் யார் அப்படின்னு உங்களை காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வேலைகளில் கடுமையான நெருக்கடிகள் இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் அதை தாண்டி வரக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசி என்பதுக்கு இருக்குது. ஏன்னா இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாவே கலசத்துடைய கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய லெவலில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி கும்பராசி தான். ஏன்னா கும்பராசியை மாதிரி ஒரு பெரிய வாழ்க்கையில் சாதனை அடைந்தவர்கள் யாருமே கிடையாது. அதற்காக உழைக்கக்கூடியவர்கள், அதற்காக பலவிதமான தியாகங்களை செய்யக்கூடியவர்களும் இந்த கும்பராசி என்பவர்கள். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணால், அந்த விஷயங்களை நிறைய ஈடுபட முடியாமல் ஒரு தடைகளை கொடுக்கும். அதை தான் தாண்டி சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா தான் வெற்றி உறுதியாக கிடைக்கும். தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்னென்னா, கடன் அதிகமாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் வரும். எப்படி வரும் அப்படின்னா, திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த கடனை நம்ம அடுத்த மாதம் கொடுத்துடலாம், அதுக்கு அடுத்த மாதம் கொடுத்துடலாம் நினைக்கும் போது நடக்காமல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருங்க. தேவைக்கு கடன் வாங்குறது தப்பு கிடையாது. அதே மாதிரி அந்த கடனை வாங்கினீங்க அப்படின்னா எதுக்காக வாங்கினீங்களோ அதை பயன்படுத்துறதுக்கு பாருங்கள். நிறைய கும்பராசி என்பது இப்போ லாஸ்ட்டு ஒரு 6 மாதமாக சொல்கிறது என்னன்னா, நான் கடன் வாங்கினேன், கடைசியில் எந்த தேவைக்கு வாங்கணும் அதை பயன்படுத்தாமல் வேறு எதுக்கோ செலவாயிடுச்சு, இப்போ நான் ரெண்டும் கட்ட முடியாமல் மாட்டிட்டு முடிக்கிறேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலில் வாய்ப்புகள் வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார், அதில் டவுட்டே கிடையாது. பண வரவுகள் வரும், சம்பாதிக்க தான் போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அதிகமாக சம்பாதிக்கணும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய நஷ்டப்பட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, நம்ம அதெல்லாம் நஷ்டத்தெல்லாம் ஈடுகட்டணும், கடன்லாம் குறைக்கணுன்றக்கா அதிகமான முயற்சிகள் எடுப்பீங்க. அப்போ என்ன ஆகுனா, தவறான விஷயங்களை மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு வரன் பார்க்கும்போது நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும், அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கணும். அதேமாதிரி ஏற்கனவே கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை, உறவுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன சண்டைகள் வரும். அதுக்கு காரணம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா, நீங்களாவோ இல்லை உங்கள் மனைவியாவோ இருக்க மாட்டாங்க. வெளிப்புற மக்கள் யாராவது, அவங்க அம்மாவோ அப்பாவோ உங்கள் கூட பிறந்தவங்களோ அவங்க காரணமாக இருப்பாங்க. அதனால் பிரச்சனைகள் வரும். அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ஆம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. 2ஆம் திருமணம் நடந்தே தீரும். அதே போல் காதல் செய்யக்கூடியவர் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பிரேக்கப் நடக்கும், தேவையில்லாத பிரச்சனை வரும். கடைசியில் காதல் பண்ணி தோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால் ரொம்ப போய் மனசு உடையாதீங்க, ஜாலியாக எடுத்துக்கங்க. இது இல்லைனா அடுத்தது அப்படின்னு போயிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லை நான் கண்டிப்பாக அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணியே தீருவேன், அந்த பையனையே கல்யாணம் பண்ணி தீருவேன்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உறுதியாக கும்பராசி என்பதற்கு உண்டு. கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு நல்லதே பண்ணாதா சார் அப்படின்னு கேட்டால் ஒரு சூப்பரான நல்லது பண்ணும். என்ன பண்ணுன்னா, வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த ராகு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணம் தேவை இருக்குது அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு மாறி ஒரு தொழிலோ ஒரு வேலையோ செஞ்சீங்கன்னா சிறப்பு. அது வெளி மாநிலமாக இருந்தால் நல்லது, வெளிநாடு
வெளிநாடாக இருந்தால் இன்னும் சிறப்பு. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. என்னென்னா லீகல் மீன்ஸில், லீகல் சோர்சஸில் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் பணம் கேட்குறாங்க, பணம் கொடுத்தா வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க, நம்பாதீங்க. அதில் பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. அதை செய்து கொள்வது சிறப்பு. இல்லைன்னா தேவையில்லாத ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, வேலையை விட வேண்டிய சூழ்நிலை. அதே மாதிரி இந்த கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான சுயமரியாதை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. இருக்கிற இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது சிறப்பு. இந்த தடைகள்லாம் தாண்டி இந்த 2026ஆம் ஆண்டு வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார்? கும்பராசி அன்பர்கள் என்ன பண்ணணும்னா 2026ஆம் ஆண்டை நல்லபடியாக கடக்கிறதுக்கு, நோய் இல்லாமல், கடன் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் கடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காளஹஸ்தீஸ்வரர் அப்படின்னு காளஹஸ்தியில் இருக்குது. அங்கே எந்த கிழமையில் போனாலும் ராகு கால நேரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பாதாள விநாயகரை முதல்ல நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய அந்த காளஹஸ்தீஸ்வரரை அங்கே ராகு கால பூஜை பண்ணுவாங்க. அங்கே ஒரு 300 ரூபாலேருந்து 10,000 வரைக்கும் டிக்கெட் இருக்குது. அதில் ஏதாவது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அதில் கலந்துக்கிட்டு அதை பூஜை பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் அண்டாது. நல்லா சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தொடர்ந்து இந்த 2026ஆம் ஆண்டில் கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பிரபல ஜோதிடர் திவ்யதர்ஷினி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026 கும்பராசி. கும்ப ராசியில் ராகு பகவான், 2ஆம் இடத்தில் சனி பகவான், 7ஆம் இடத்தில் கேது பகவான். ராசியுடைய அதாவது வருடத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது. இந்த 5 மாதங்கள் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம். கிட்டத்தட்ட குருவும் ராகுவும் பார்த்துக்கக்கூடிய இந்த சூழ்நிலையானது குரு வக்ரகதியிலேருந்து பார்க்க போகிறார். ஸோ ரெண்டுமே வக்ர கிரகங்கள் போல செயல்பட போகுது. உங்களுக்கு முதல் 5 மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தையும் முன்னேற்றத்தையும் மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. இது சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கணும். ஆனாலும் பேச்சின் மூலம் ஒரு வருமானத்தை அமைத்து தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதுமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. கும்பராசியில் ராகு என்ன செய்வார்? ராகு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நெருங்க வந்து உணர்ச்சி வசம், அதாவது சந்திரன்கிறது மனோகாரகன், அந்த உணர்ச்சிக்கு உண்டான கிரகம். அதோட ராகு நெருங்க எல்லா விஷயத்துக்கும் இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் எதுக்கும் பெருசாக கோவப்பட மாட்டாங்கன்னாலும் கூட இனிமே நடக்கக்கூடிய செயல்பாடுகளில் கொஞ்சம் கோபமோ அல்லது அழுகையோ ஏதோ ஒரு எமோஷன் அவங்கள சுற்றி வந்துட்டே இருக்கும். இல்லாததை இருப்பது போல் காட்டும், ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும், எதிர்பார்ப்புகளை அதிகமாக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டீனேஜ் ஏஜில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அல்லது வேலையில் ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு நபரை ரொம்ப அதிகமாக நம்புறீங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு நிரந்தரம் இல்லாமல் போவதற்கோ அல்லது அந்த நம்பிக்கை ரீதியாக ஒரு மன உளைச்சலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த நேரத்தில் நிறைய கிளாஷஸ் வரும். இன்கேஸ் உங்கள் மேரீடு ஆனவங்க கும்பராசிக்காரங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போய் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னா நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். இந்த நேரம் அது ஒரு சுபப்பிரிவாக அமைஞ்சறதுனால தற்காலிகமாக இந்த காலகட்டம் கடந்ததும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது மறுபடியும் சந்தோஷமான ஒரு சூழலுக்கு வரும். 6ஆம் இடத்துக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல் குரு பகவான் வரார். இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வருமானத்தில் குறை வைக்க மாட்டார், ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ வருமானத்தில் குறை கிடையாது. ஆனால் எங்கே நீங்கள் கவனிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன், உடல் நலம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள், இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் சக நண்பர்களோட நீங்கள் என்னதான் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாலே ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. யாரையும் நீங்களாக போய் யாரையும் பகச்சிக்க வேண்டாம். இடமாற்றத்திற்கோ வேலை மாற்றத்திற்கோ முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். கடன் வாங்கி நான் ஒரு ஜுவல் வாங்கிக்கலாமா, ஒரு அசட் மாதிரி நான் ஏதாவது சேர்த்து வைக்கலாமான்னா தாராளமாக பண்ணலாம். ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன அசட்டாக உருவாக்கி வைக்கும்போது தேவைப்பட நேரத்தில் ஒரு பயன்பாட்டுக்கு வரும், அதில் மாற்றம் கிடையாது. ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆனவர் உங்களை பிரம்மாண்டமாக யோசிக்க வச்சு ஏதாவது ஒரு சின்ன சிக்கலில் மாட்ட வைப்பார். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் யாராவது உங்கள் மனதுக்கு பிடிச்ச ஒரு சித்தர் வழிபாடோ அல்லது முன்னோர்கள் வழிபாடோ நீங்கள் தொடர்ந்து செய்யறது மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்ற வாய்ப்புகள் இருக்கும். பயம் அப்படிங்கிறதும் பதட்டம் அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொல்லுங்கள்? கும்பராசிக்காரர்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால இவங்க அமாவாசை தினத்தன்று ஒரு உக்ர தெய்வத்துடைய வழிபாடு எடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக நாகப்புத்து சார்ந்த இடங்கள் இருந்தால் போயிட்டு வாங்க. ஏன்னா நாகப்புத்து இருக்கக்கூடிய இடத்துல இயற்கையாகவே ஈர்ப்பு சக்திங்கிறது அதிகமாக இருக்கும்.
அந்த இடத்துல போய் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதற்குள்ளே இருக்கக்கூடிய சித்தரோ அல்லது தெய்வ சக்தியோ உங்களுக்கு உடனிருந்து வழி நடத்தும். ஸோ ஓவராலாக இந்த 2026ஆம் ஆண்டில் கும்பராசிக்காரங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் வழிபாடுகள் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து ஒரு ராசிக்கான ராசி பலன்கள் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.